எல்லா நிலைகளிலும் மார்க்கம் சமத்துவத்தை சொல்கிறது. மனிதர்களிலே பிறப்பால், மொழியால், நாட்டினால், நிறங்களினால், அவருடைய நிறத்தின் காரணத்தினால், பழக்க வழக்கத்தின் காரணத்தினால் வேறுபாடுகள் இல்லை. எல்லா நிலையிலும் சமத்துவம்தான். அப்படி சமத்துவத்தை போதிக்கக்கூடிய இஸ்லாம் ஒரே ஒரு காரியத்தில் மாத்திரம் சமத்துவம் இல்லை என்று சொல்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். கற்றவர்களும் மற்றவர்களும் சமமான அல்லாஹ் கேட்கிறான். கல்வியை கற்றவர்களும் கற்காதவர்களும், ஒரு விஷயத்தை தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் சமம் அல்ல, இதில் ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்துன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். நமது உயிரிடம் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமா புஇஸ்து முஅல்லிமா. இந்த உலகத்தில் நான் ஒரு ஆசிரியனாகவே அனுப்பப்பட்டிருக்கிறேன், கற்றுக் கொடுப்பவனாகவே, மற்றவர்களுக்கு போதிப்பவனாகவே இந்த உலகத்தில் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார். வாழ்க்கையிலே கல்வித்துறைதான் மனிதர்களை மேம்பாடு அடை செய்வதற்கு மிக முக்கியமான ஒன்று. வேற எல்லா மேம்பாடுகளும் தானாக வந்துடும். ஒரு கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஒரு மனிதர் மேம்பட்டு இருந்தால் நிச்சயமாக பொருளாதார மேம்பாடு, சுகாதார மேம்பாடு என்று உலகத்தில் வேறு என்னென்ன மேம்பாடுகள் எல்லாம் இருக்கிறதோ எல்லாம் தானாக வந்து சேர்ந்துவிடும். அதற்கெல்லாம் அடிப்படையாக அமைந்திருப்பது கல்வியின் மேம்பாடு தான் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா பல இடங்களிலே இல்ம் என்ற வார்த்தையை சொல்கிறான், திக்ர் என்ற வார்த்தையை சொல்கிறான், ஹிக்மத் என்ற வார்த்தையை சொல்கிறான், அல்பாப் என்ற வார்த்தையை சொல்கிறான், அக்ல் என்ற வார்த்தையை சொல்கிறான். இதுவெல்லாம் எத்தனை வார்த்தைகளை குர்ஆன் ஷரீஃப் என்ற கல்வியினுடைய மகத்துவத்தை நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அதனாலே கல்வியை கற்பதில் தீராத ஒரு தேட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு கண் முன்னால் பலன் தெரிவது பணம் தான். பணம் தான். நாம் சொல்ல மாட்டோம், காசே தான் கடவுளை பார்க்குறான். நாம் சொல்ல மாட்டோம், நமக்கு அப்படி நம்பிக்கை இல்லை. ஆனால் காசு தான் எல்லாத்தையும் விட பெருசுங்கிறான். எல்லாத்தையும் விட மனிதனுக்கு காசு இருந்தால் போதும், எல்லாம் வந்துடும். பணம் பத்தும் செய்யுங்கிறான், பாதாள வர வாயுங்கிறான், என்னமில்லாமல் சொல்கிறான். அதனால் உலகத்திலே நாலு காசு இருந்தால் அதனுடைய மதிப்பு என்னங்கிறது தெரியுது. ஆனால் பணத்தினுடைய மதிப்பு எல்லாருக்கும் தெரியக்கூடிய நிலையிலே பணமா கல்வியா, கல்வியா செல்வமான்னு பார்த்தா நிச்சயமாக மார்க்கத்தை பொறுத்தவரையிலே பணத்தை விட ஒரு மேம்பாடுடையதாக கல்வியை சொல்லி காண்பிக்கிறார். கல்வி, தரமான கல்வியும் ஒழுக்கமும் ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் மற்ற எல்லாம் தானாக வந்து சேர்ந்துவிடும். அதில் செய்தனா அலிநாயகம் அவர்கள் கல்வியினுடைய மாண்பையும் உலகத்தில் மரியாதையாக மதிக்கப்படக்கூடிய செல்வத்தினுடைய நிலையையும் ஒப்பிட்டு 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 பேச சொல்லுவார். ரெண்டுக்கு மத்தியில் எவ்வளோ பெரிய வித்தியாசங்கள் இருக்குதுங்கிறது. கல்விங்கிறது இருக்குது, அன்னல் இல்ம மீராசுல் அம்பியா சொல்லுவாங்க. கல்விங்கிறது நபிமார்களின் வாரிஸ். ஆனால் ஒல் மாலு மீராசுல் முலூக்கி வல் அக்னியா, பணம் என்பது அது சீமான்களுக்கும் அரசர்களுக்கும் வாரிஸ். எந்த வராகத்தை சேர்ந்ததுன்னு கேட்குறாங்க. கல்வி என்பது நபிமார்களின் வாரிசு அல்லவா. ஆனால் பொருளாதாரம் என்பது அது வசதி உள்ளவர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் முழுக்களுக்கு வேண்டுமானால் வாரிசாக இருக்கலாம். இதுவரை நபிமார்களின் வாரிசு கல்வி. அல்லாஹ் அது கொடுத்திருக்கக்கூடிய சல்லாசலம் கொடுத்த முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி காமிக்கிறான். அது மாதிரி சொல்றாங்க, அன்னல் இல்ம யஹருசு சாஹிபு, கல்வி அது உடையவரை பாதுகாக்கும். ஆனால் ஓ சாஹிபுல் மால் யஹருஸ் மாலஹு, பணம் அது அவன் தான் பாதுகாக்கணும். பணத்தை அவன் தான் பாதுகாக்கணுமே தவிர கல்வி அவனை பாதுகாக்கும். ஒரு 10 நாளைக்கு முன்னால் பேப்பரில் செய்தி வந்துச்சு, ஒரு ஆலிமிசாவை கடத்திட்டு போயிட்டான். ஒரு ஆலிமிசாவை கடத்திட்டு போய் அங்கே இருந்து டெலிஃபோன் பண்ணிட்டான், 10 லட்ச ரூபா தந்துடணும். கொஞ்சம் துட்டுள்ள ஆலிமிசாவாக இருப்பார் போல் தெரியுது. விருதுநகர் மாவட்டத்தில் நடந்த சம்பவம் தான். கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போய் செய்கிறாங்க. அப்போ அதனால் பணத்தை நாம தான் பாதுகாக்கணும், கல்வி நம்மை பாதுகாக்குங்கிறான். அது மாதிரி அண்ணல் மாலை துதுகிபுன்ன ஃபகாத், இல்முங்க பணம்ங்கிறது இருக்கிறத செலவழிக்க குறையும். எவ்வளோ பணம் இருந்தால் என்ன, செலவழிக்க குறையும். கல்விங்கிறது அப்படி அல்ல, அது செலவழிக்க அதிகரிக்கும், இன்னும் தரத்தை கூட்டும். அது மாதிரி ஒரு பணமுடையவர் இறந்து போய்விட்டால் அதோடு சேர்ந்து அவருடைய பொருளாதாரமும் உலகத்தில் எல்லாம் விட்டுட்டு போயிடுவார், அவ்வளோதான். ஆனால் இல்மு என்பது எதுகுல மாஹுபி கபரி, அவரோடு கபர்லையும் இருக்கும். சொன்னாங்க, இது அமாத்தல் இன்சான், மனிதன் மரணமாகிவிட்டால்
எல்லாம் அவனை விட்டு போயிடும். 3 தவறேன்னு சொன்னான். அதில் ஒன்று இல்முன், உலகத்தில் அவன் ஏற்படுத்தி தந்த பயனுள்ள கல்வி, அதனுடைய பயன்பாடு அவனுக்கு கபருக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு விஷயம் சொல்கிறோம், எழுதி வைக்கிறோம், 4 பேர் அதை படிக்கிறாங்க. இப்போ வந்து என்ன செய்கிறாங்க, பதிகிறாங்க, அதை போட்டு கேட்டுக்கிறாங்க. மொத்தப்பன எத்தனையோ பேரை போட்டு கேட்க தான் செய்கிறாங்க. நாளைக்கு நோனையும் போட்டு கேட்க தான் செய்வாங்க. இது மாதிரி ஒரு நாள் பேசினாருன்னு சொல்லிட்டு. அப்போ அதனால் அதனுடைய நன்மை வரத்தானே செய்யும். இல்மினுடைய நன்மை என்பது கபரிலே வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். பணம்ங்கிறத அவர் இறந்து போச்சாச்சுன்னு அந்த பணத்தினுடைய நிலைவுங்கிறது முடிஞ்சு போச்சு. இல்மை நேசிப்பது தீன். ஆனால் துன்யாவை நேசிப்பது எல்லா தவறுகளுக்கும் தலைமையானதுன்னு சொன்னார். துன்யாவையும் பணத்தையும் நேசம் கொள்வது தேவை, அது வேற விஷயம். பணம்ங்கிறது தேவை, அதை கூட நிறைய காரியம் நடக்குது. பணம்ங்கிறது தேவை. ஆனால் பணத்தின் மீது எல்லாவற்றையும் விட மோகமும் அளவுக்கு அதிகமான நேசம் இருக்கிறதே பல்வேறு பாவங்களுக்கு தான் காரணமா இருக்கு. இல்மினுடைய நேசம் தேட்டம் இருந்துச்சுன்னா சவாபு கிடைக்கும், அதுக்கு நன்மை கிடைக்கும் சொல்லி மார்க்கத்தில் பார்க்கணும். அதனால அருமையானவர்களே, இல்முங்கிறது பல நிலை, எல்லா நிலைகளிலும் உயர்ந்தது. இல்மை பொறுத்த வரையிலே யாரையும் வெல்லலாம் இல்மு இருந்தால். அதற்கு அலிநாயகத்தினுடைய இல்மை பற்றி உலகம் அறிந்தது. வரலாற்றில் ஒரு செய்தி வருது. ஒரு நாள் அதில் சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு சொல்லுங்களேன், ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு 3 பேரும் சேர்ந்து போயிட்டு இருந்தாங்களாம். இந்த பக்கம் அதில் சித்திகுல் அக்பர், இந்த பக்கத்தில் அதற்கு உமர் இப்னு கத்தாப், நடுவில் அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஆமாம், அதற்கு உமர் தான் சும்மா சொன்னாங்களாம், அலியுன் பைனனா கண்ணூனி ஃபீலனா, நமக்கு மத்தியில் அலி ரலியல்லாஹு வர்றது எப்படி இருக்குதுன்னா லெனாவில் உள்ள நூன் மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்களாம். அரபியில் லெனா அப்படிங்கிறது எழுதுனா இங்கே நீளமாக ஒரு தூண் மாதிரி, அதுக்கு அடுத்து இந்த பக்கத்தில் ஒரு தூண் அலிஃப் மாதிரி. முதல்ல லாமுக்கு ஒரு நீளம், இந்த பக்கத்தில் அலிஃபுக்கு, இந்த ரெண்டுக்கும் மத்தியில் நூனுக்காக வேண்டி ஒரு சின்ன வளைவு வரும், அதில் ஒரு புள்ளி வச்சுருப்பாங்க, அதுதான் நூன். நமக்கு மத்தியில், நம்ம 2 பேருக்கு மத்தியில் அலில் தான் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால் லெனாவில் உள்ள அந்த நூன் மாதிரி இருக்கிறாங்க, உள்ளே போய் இருக்கிறாங்க. அலில் தான் ஏற்கனவே கொஞ்சம் ஆள், அவங்க குள்ளமான ஆள், இவங்க 2 பேரும் வளர்த்தியான ஆள், அதை அப்படி சொல்லிக்காம வச்சாங்க. அதில் அலிவின் சிகரம் அல்ல வாலிநாயகம். உடனே பதில் சொன்னாங்களாம், லவ்லா அலியும் லக்குன்துமா லா, அப்படின்னா அலி இல்லைன்னா நீங்கள் 2 பேரும் இல்லையான்னு கேட்டாங்களாம். லான்னா இல்லைன்னு அர்த்தம். அப்போ நூனை எடுத்துருங்க, என்ன ஆயிரும், லான்னு ஆயிரும். அப்போ அலி இல்லைன்னா லக்குன்துமா லா, நீங்கள் 2 பேரும் இல்லைன்னு ஆயிருவீங்களான்னு கேட்டாங்க. அது மாதிரி கல்விங்கிறது இருக்குத என்றும் மிகைக்க செய்யும். தேடிக்கிட்டே இருக்கணும் கல்வியை, அதுக்கு முடிவே கிடையாது. ஓரோட நான் விளங்கிட்டேன் எல்லாத்தையும் அப்படின்னு நினச்சா அன்னிலிருந்து ஜஹாலத்தை ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அன்னிலிருந்து அவருக்கு என்ன செய்யுது, மடமைத்தனம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். நமக்கு முடிவில்லை, கல்விக்கு முடிவே இல்லை. தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் அறிந்த பிறவரமான செய்தி தான். ஒரு தடவை அதில் செய்தினா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சமூகம் செய்தினா ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு வர்றாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஹதரத் செய்தினா உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, கைஃப அஸ்பஹத யா ஹுதைஃபா, என்ன ஹுதைஃபா நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அவங்க என்ன செய்தாங்கன்னு சும்மா இருக்காமல் ஒரு சின்ன ஒரு வார்த்தையை இலக்கண நயமாக ஒரு இலக்கியத்தோடு பேசுகிறோங்கிறது ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இன்னி உஹிப்புல் ஃபித்னத்தை ஓ உக்ரிஹுல் ஹக்க ஓ உஸல்லி பிகைரி உதூஇன் ஒலி ஃபில் அர்தி மா லைஸ லில்லாஹி ஃபிஸ் ஸமா. ஃபித்னாவை பிரியப்படுகிறேன், ஃபித்னாவை ஹக்கை வெறுக்கிறேன், ஒது இல்லாமல் தொடுகிறேன், அல்லாவுக்கு இல்லாது எனக்கு இருக்குதுன்னாங்களாம். உமர்லான்னு கோபம் வந்துடுச்சு. நல்லா இருக்கிறீங்கன்னு கேட்டால் ஆமாம் இல்லைன்னு ஏதாவது சொல்லாமல் ஃபித்னாவை பிரியப்படுறேன், ஹக்கை வெறுக்கிறேன், ஒது இல்லாமல் தொழுகிறேன், அல்லாவுக்கு இல்லா, என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கோபத்தில் இருக்கும்போது அந்த சபைக்கு வர்றாங்க அலி ரலியல்லாஹு தஆலா. என்ன ஜனாதிபதியினுடைய முகத்தில் இப்படி மாதிரி ஒரு கோபத்தின் கனல் தெரிகிறதேன்னு சொல்லி கேட்டாங்க. மாதிரி இதற்கு ஹுதைஃபா வந்தாங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டேன். அவங்க வந்து ஃபித்னாவை பிரியப்படுகிறேன், ஹக்கை வெறுக்கிறேன், ஒது இல்லாமல் தொழுகிறேன், அல்லாவுக்கு இல்லாது எனக்கு இருக்குதுங்கிறேன். அப்படியா சொன்னாங்க. ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்களே, அவங்க சொன்னாங்களாம், ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்களேன்னு சொன்னாங்களாம். என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய மக்களும் ஒரு ஃபித்னா, சோதனைன்னு சொல்கிறான். அந்த 2ஐயும் அவர் பிரியப்படுறாரு. இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு கேட்டாங்க. பணத்தையும் அவர் பிரியப்படுறாரு, மக்களையும் பிரியப்படுறாரு, அதுன்னு சொல்கிறார். வஹிப்புல் ஃபித்னத்தை, ஃபித்னாவை பிரியப்படுகிறேன்னா அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்துல பொருளாதாரத்தையும் மக்கள் செல்வத்தையும் ஃபித்னான்னு சொல்கிறான், சோதனைன்னு சொல்கிறான். அவர் ஃபித்னாவை பிரியப்படுகிறாங்கிறார். ஹக்கை வெறுக்கிறேன்னா ஹக்க அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் ஒரு இடத்துல மௌத்தை பற்றி சொல்லும் பொழுது என்ன செய்யறான், ஒஜாத் சக்கரத்துல் மௌத்தி பில் ஹக்குன்னு வருது. பல இடங்கள் ஹக்குங்கிற வார்த்தையை சொல்கிறான். இப்போ மௌத்தா விரும்பலைங்கிறார், அதில் என்ன தப்பு இருக்குதுன்னு கேட்டாங்களாம்.
ஹக்கை இப்போ நம்ம ஒருத்த கொஞ்சம் நாளைக்கு இருந்து நல்லா அமல் செய்து அல்லாவுக்கு பொருத்தமாக நடையில் போவோம் கொஞ்சம் நாள் கழிச்சு. அதனால ஹக்கை வெறுக்கிறேங்கிறார். சரிங்க, ஒது இல்லாமல் எப்படி தொழ முடியும்? ஒரு தொழுகையும் ஒது இல்லாமல் இல்லையே. உசல்லிங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. தொழுகிறேன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, செலவாத்து சொல்கிறேன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அவர் நினைச்சா ஒது இல்லாத நேரத்திலும் நான் செலவாத்து சொல்லி கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அல்லாவுக்கு இல்லாது எனக்கு இருக்குதுங்கிறாங்களே. என்ன இல்லை, அல்லாவுக்கு எல்லாமே சொந்தம். அல்லாவுக்கு மனைவியும் இல்லை, மக்களும் இல்லை. ஹுதைபாவுக்கு 2ம் இருக்குது, மனைவியும் இருக்கிறாங்க. அது அல்லாவுக்கு இல்லாது எனக்கு இருக்குதுன்னா எனக்கு மனைவியும் இருக்கிறார்கள், மக்களும் இருக்கிறார்கள்னு சொல்லி அதற்கு அலிகள் தான் விளக்கம் சொன்னாங்களாம், செய்தினாமர் தான் சொன்னாங்களாம். இந்த நேரத்தில் அரிநாயகத்தில் இல்லைன்னு சொன்னால் நான் கொஞ்சம் சரியிருப்பனேன்னு சொன்னாங்களாம். நான் கொஞ்சம் அது விஷயத்தில் சரியிருப்பனேன்னு சொல்லி செய்தினா அமர் அல்லா தலான்னு சொன்னாங்க. கல்விங்கிறது முடிவில்லை, தேடிக்கிட்டே இருக்கணும். மஹமூதுல் கஸனவின்னு சொல்லி பிரபலமான ஒரு மன்னர், உங்களாம் தெரியும் இல்லையா? ரஜினி முகமதுன்னு சொல்கிறோமா? ஆமாம், மஹமூதுல் கஸனவி. அந்த மஹமூதுல் கஸனவிக்கு ஒரு 3 சந்தேகம் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. 3 நாளாக அவள் வாப்பாக்கும் அவருக்கும் நிறம் ரொம்ப வித்தியாசம். அவள் வாப்பாக்கு அவருக்கும் சுபுக் தஜின் அவருடைய தகப்பனார் பேர். அந்த சுபுக் தஜினுக்கும் மஹமூதுல் கஸனவிக்கும் நிறம் ரொம்ப வித்தியாசம். அதனால நம்ம வாப்பா அவர் தானான்னு இவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் மனசில். நம்ம வாப்பா சுபுக் தஜின் தானா அப்படின்னு ஒரு சின்ன எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. 2வது, ஆலிம்கள்லாம் நபிமார்கள் வாரிசுங்கிறாங்களே, அந்த அளவுக்கு அதுக்கு தரஜா இருக்குது. ஆலிம்களுக்கு அப்படி ஒரு தரஜாவாக இருக்குது, அது உண்மைதானா அப்படி ஒரு சந்தேகமும் முஹம்மதுல் கஸனவிக்கு இருந்துச்சான். 3வது, இல்முக்கும் அது மாதிரி உதவி செய்தால் அதற்கு பெரிய தரஜா இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அவ்வளோ பெரிய தரஜாவாக இருக்குது அப்படின்னு ஒரு 3 சந்தேகம் மஹமூதுல் கஸனவிக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சான். ஒரு நாள் மஹமூதுல் கஸனவி அவர்கள் வீதி வழியாக செல்லும் பொழுது ஒருவர் குர்ஆனுடைய ஞானத்தை படித்து கொண்டிருக்கிறார், கல்வியை தேடிக்கொண்டிருக்கிறார். இரவு நேரங்களில் குறிப்பிட்ட நேரத்தில் மன்னர் வரும்பொழுது விளக்க அணைச்சிருவாங்க. ஆனால் இவர் படித்து கொண்டிருக்கிறார், கொஞ்சம் விடுங்கன்னு சொன்னாங்க. அவர் படித்து கொண்டிருக்கிறார், அதனால் அதை விட்டுருங்க, படிக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. அந்த இரவு ஒரு கனவு கண்டார். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யப்ன சுபுக்தஜின் அக்ரமக்கல்லாஹு பில் ஜன்னா கமா அக்ரம்த வரசத்தி. சுபுக்தஜினுடைய மகனே, முதல் கேள்விக்கு பதில் வந்துருச்சா? சுபுக்தஜினுடைய மகனே, அல்லாஹ் இல்மை கண்ணியப்படுத்திய காரணத்தினால் அல்லாஹ் சொர்க்கத்தை கொண்டு உங்களை கண்ணியப்படுத்தட்டும். கமா அக்ரம்த வரசத்தி, என்னுடைய வாரிசுகளை கண்ணியப்படுத்தியது போல என்று ஸல்லல்லாஹு கனவுல தோன்றி சொல்லி அவருடைய சந்தேகங்களுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தியாக அமைந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கல்வியினுடைய மரியாதையும் மாண்பு உயர்ந்தது. ஒரு பெரிய ப்ரொஃபஸர் மாணவர்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது சொன்னாராம், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இறைவன் அவர் வேற மதத்துக்காரர், மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி, ஒரு ஆணினுடைய கல்விலே, அவனுடைய மனதிலே 2 கல்வை இறைவன் வைக்கவில்லைன்னு சொல்கிறான். எல்லாருக்கும் ஒரு கல்வி தானே, அதை ஆணுன்னு சொல்லி மனிதன் சொல்ல வேண்டியதானே. மனிதனுக்கு 2 கல்வை வைக்கலன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. மா ஜஅலல்லாஹு லிரஜுலின், ஆணுக்கு 2 கல்வை வைக்கலன்னு அல்லாஹ் சொல்கிறான், இறைவன் சொல்கிறான். பாருங்க, முஸ்லிம்களுடைய வேதத்தில் இப்படி சில குறைபாடுகள் இருக்குதுங்கிற மாதிரி அவர் சாடையாக சொன்னாராம். அங்கிருந்த ஒரு இஸ்லாமிய மாணவன், மார்க்கத்தை தெரிந்தவன், அவன் உடனே சொன்னானா, இல்லை ஒரு பெண் கருவுற்று இருக்கின்ற நேரத்திலே அங்கே 2 கல்வி இருக்குதுன்னு சொன்னாங்களாம். ஒரு பெண் கருவுற்று இருந்தால் அந்த பிள்ளையினுடைய அந்த கல்வும் இருக்குது, தாயினுடைய கல்வும் இருக்குது. ஆண் யாரும் கருவுற போறதில்லை. அதனால் ஆணுக்கு ஒரு கல்வி தான் எப்படி இருந்தாலும், பெண்ணை பொறுத்தவரையில் 2 கல்வி இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் கல்வியை பொறுத்தவரையில் தேடிக்கிட்டே இருக்கான். நம்ம அல்லாட்ட என்னத்தினாமோ கேட்குறோம், நிறைய கேட்குறோம், குறிப்பாக அதெல்லாம் நிறைய கேட்குறோம். ஆனால் கல்வியை கேட்கணும். அல்லாஹ்விடத்தில் ரப்பே நாஃபியான இல்மை தாரப்பே, நாஃபியான இல்மை தாரப்பேன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்கிறானே, சொல்கிறது நமக்கு அல்லவா பாடம். ஊத்தீத்து இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், இதுவரை வந்தவர்கள் வரை இருப்பவர்கள் எல்லோருடைய ஞானம் கொடுக்கப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். நாம் ரப்பி ஸித்னி இல்மான் அல்லாஹ்ட்ட கேட்கணும். இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய கிதாபில் அல் ஜுஹூது ஃபீ தலபில் இல்ம், இல்மை தேடுவதற்காக முயற்சி செய்வது என்ற ஒரு தலைப்பிலேயே ஒரு பாடம் போட்டு அதுக்காண்டி யார் யார் எவ்வளோ பெரிய முயற்சி பண்ணாங்க, அதுக்காக எவ்வளோ பெரிய பயணங்கள் செய்தார்கள் என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறார். அதற்கு அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மதீனாவில் தங்க வீட்டில் தங்க வச்ச பாக்கியவான். அடுத்து அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு நாள் மதீனாவிலிருந்து எகிப்துக்கு பயணப்பட்டாங்க. எகிப்துக்கு பயணப்படுறாங்க மதீனாவிலிருந்து. காரணம் என்னன்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க, நானும்
ஹதரத்து சய்யிதுனா உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருந்தோம். அல்லாஹ்வுடைய ரசூல் நாங்கள் 2 பேர் மாத்திரம் இருக்கும் பொழுது ஒரு செய்தியை சொன்னார்கள். அந்த செய்தியினுடைய வாசகங்களை உறுதிப்படுத்துவதற்காக, அந்த வாசகத்தை, அந்த இல்மை உறுதிப்படுத்துவதற்காக நான் உக்பா ரலியல்லாஹு தஆலா இடத்துல இந்த விஷயத்தை கேட்கணும். அவர் இப்போ இருக்கிறது எகிப்தில் இருக்கிறார். அதனால் அந்த வாசகத்தை உறுதிப்படுத்துவதற்கும் அந்த கல்வியை தெளிவாக தெரிவதற்குமாக இங்கிருந்து நான் எகிப்திற்கு பயணப்படுகிறேன்னு சொல்லி இங்கிருந்து பயணப்பட்டு போனாங்களாம். போனால் அதற்கு அபூ அய்யூப் அன்சாரி வந்திருக்கிறாங்க. எகிப்தினுடைய கவர்னர் வரவேற்று, வாங்க என்ன விஷயம், இவ்வளவு தூரம் நீண்ட பயணம் செய்து வந்திருக்கிறீங்களா என்னன்னு கேட்குறாங்க. எனக்கு வேற எந்த நோக்கம் இல்லை, அதற்கு உக்பா ரலியல்லாஹு தஆலா அவங்களை சந்திச்சு நீங்களும் நானும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு ஹதீஸை சொன்னாங்களே, அந்த ஹதீஸ் எனக்கு தெரியுது, சரிதானா உங்கள்கிட்ட சரிகாமிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், அதுக்கு தான் வந்திருக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்கள்ட்ட போய் சந்திச்சாங்க, இந்த விஷயத்தை கேட்டாங்க. ஆம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், மன் சத்தர முஸ்லிமன், ஒரு முஸ்லிமனுடைய குறையை யாராவது மறைச்சிங்கன்னா, உங்களுக்கு தெரியும் அவர் தப்பு பண்ணிட்டார், அல்லாஹ்வுக்காக மறைச்சிட்டீங்கன்னா கியாமத்தில் அல்லாஹ் உங்களுடைய குறைகளை மறைப்பான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்களும் நானும் அமர்ந்திருக்கும் பொழுது சொன்னார்கள் என்ற செய்தியைத்தான் கேட்டார்கள். சதக்த, கரெக்ட், நீங்க சொன்னது சரிதான், நானும் அப்படித்தான் வழங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு உடனே திரும்பிட்டாங்க. அவங்க இங்கே இருக்கீங்கன்னு எவ்வளோ வற்புறுத்துறாங்க. இல்லை, நான் கல்வியை தேடி பயணப்பட்டு வந்தேன், அதன் கூலியை பெறுவதற்காகன்னு சொல்லி சையதுனா அபூ அய்யூப் அன்சாரி தான் சொன்னாங்க. அதனால ரப்பிடத்தில் எவ்வளவோ பாக்கியங்களை கேட்குறோம். யா அல்லாஹ் பயனுள்ள கல்வியை தாரம்பே என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். பயனுள்ள கல்வியை கேட்பதே ஒரு சவாபாக இருக்கிறது. அது கிடைத்து விட்டால் அதனால் உண்டாகக்கூடிய நிறைய பயன்களை மார்க்கம் சொல்லித் தருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயனுள்ள சிறந்த கல்வி ஞானத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஒழுக்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. வேண்டுதலான வாழ்க்கை அல்லாஹ் நசீபாக்கி அருள்வானாக. ஒவ்வொரு நாளும் நல்ல விஷயங்களை நிரம்ப கற்றுக்கொள்வதற்கும் அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு காரணமாக ஆகுவதற்கும் அல்லாஹ் நசீபை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.